வெல்கம் டு அறிவு சாஃப்டெக். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்சர் ஹைலைட்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே நாம் இப்போ போகலாம். ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் டைப் இயர் டு சர்ச் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணி மவுஸ் செட்டிங்ஸ், மவுஸ் SETTINGS மவுஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு மேலே வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணணும். மவுஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்குது. அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ அதையும் நாம் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. பட்டன்ஸ், பாயிண்டர்ஸ், பாயிண்டர் ஆப்ரேஷன்ஸ், வீல், ஹார்ட்வேர் இப்படி ஓப்பன் ஆகிருக்கு. ஆக இப்போ பாயிண்டருக்குள்ளே போனீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல ரெட்டில் அந்த மாதிரி இருக்கிறது இருக்குது. ஸோ அதை நாம் இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியில் வந்துடுறேன். இது மட்டும் அப்படியே இருக்கட்டும். இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஹைலைட்டர் விண்டோஸ்குள்ளே இருக்காது. ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணணும். ஆக இப்போ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும். இங்கே கூகுள் சர்ச்சில் போயிட்டு ரியல் வேர்ல்டு கிராஃபிக்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். ரியல் வேர்ல்டு கிராஃபிக்ஸை டைப் பண்ண உடனே இங்கே வந்துடுச்சு பாருங்கள். மேலேயே டாப்லேயே இருக்குது ரியல் வேர்ல்டு கிராஃபிக்ஸ். அதையே கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ண பிறகு சாஃப்ட்வேர், கேலரி, ஹெல்ப், ஃபோரம், பீப்புள் இதெல்லாமே டிஸ்பிளேயில் இருக்குது. அதில் நாம் கேலரியை கிளிக் பண்ணணும். கேலரியை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி வரும். இதுலேயே கர்சர் ஹைலைட்டர் அப்படிங்கிறதையும் நீங்கள் டைப் பண்ணணும். ஏற்கனவே டைப் பண்ணியிருந்ததுனால அது எனக்கு மேலே இருக்குது. ஸோ கர்சர் ஹைலைட்டர் நான் கிளிக் பண்ணிட்டேன். அதில் போயிட்டு இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோவில், ரெட்டு, எல்லோ கோல்டில் இருக்குது, ஹைலைட் பிங்க்கில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் நமக்கு எது வேணுமோ அதை நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெலவன்சின்னு இருக்குது. இந்த ரெலவன்சியில் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் அப்படின்றத நீங்கள் மாற்றிக்கிடணும். இப்போ ஆல்ரெடி எனக்கு ரெட் இருக்கிறதுனால நான் இப்போ எல்லோவை கிளிக் பண்ணுறேன். எல்லோவை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி வருது. இது பாருங்கள், நார்மல் செலக்ட். இது .CUR இல்லையா, நார்மல் செலக்ட் CUR. இதை நாம் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இதுக்கான டவுன்லோட் ஆப்ஷன் காட்டுது. சரி, டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வெப்சைட்லேருந்து நாம் வெளியில் வந்துடலாம். ஓகே, இப்போ வெளியில் வந்தாச்சு. இப்போ டவுன்லோட் ஆனதை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் சியில் பேஸ்ட் பண்ணணும், காப்பி பேஸ்ட் பண்ணணும். இப்போது டவுன்லோட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ டவுன்லோட்ஸில் போயிருக்கோம். இந்த நார்மல் செலக்டில் இது ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், வந்திருக்கு, டவுன்லோட் ஆகிருக்கு. இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணலாம். நார்மல் செலக்ட் ஒன் காப்பி பண்ணியாச்சு. தென் அப்படியே சிக்குள்ளே போயிடலாம். சிக்குள்ளே போனீங்கன்னா விண்டோஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். சி டிரைவுக்குள்ளே போயாச்சு. தென் விண்டோஸை கிளிக் பண்ணுறேன். விண்டோஸை கிளிக் பண்ண பிறகு இதில் கர்சர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது இருக்குது பாருங்கள், கர்சர்ஸ். இந்த கர்சர்ஸை கிளிக் பண்ணணும். கர்சர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாம் அதை காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணணும். இது கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ அது எங்கே பேஸ்ட் ஆகிருக்கு, இதோ நார்மல் செலக்ட் ஒன் அப்படின்றது எல்லோவில் நமக்கு பேஸ்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போது இதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். ஏற்கனவே நாம் செட்டிங்ஸ் போயிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். அதை இப்போது மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். தென் அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன்ஸை திருப்பி கிளிக் பண்ணுறேன். பாயிண்டர் வந்துடுச்சு. பாயிண்டரை நாம் இப்போ கிளிக் பண்ண போகிறோம். எப்படி, ப்ரௌஸ் போயிட்டு கீழே லோயர் எண்டில் இருக்குது. இந்த ப்ரௌஸ் போயிட்டு தென் நாம் பேஸ்ட் பண்ணதை இங்கே நார்மல் செலக்ட் இதோ இருக்குது பாருங்கள், நார்மல் செலக்ட் ஒன். இதை கிளிக் பண்ணணும். தென் ஓப்பன் கொடுத்துட்டேன். இதை இப்போ நாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டில் இருக்குது. இப்போ அப்ளை கொடுத்த உடனே அது எல்லோவுக்கு வந்துடுச்சா, எல்லோவுக்கு வந்துடுச்சு. நல்லா தெரியுதா இப்போ? தென் எல்லோவுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான். ஓகே கொடுத்துட்டு நாம் வெளியில் வந்துடலாம். ஒர்க் இஸ் டன், ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.